வணக்கம். என் பேர் மீரா. நடுத்தர வர்க்க குடும்பத்தில் பிறந்தவள் நான். எனக்கு 21 வயது இருக்கும்போது 36 வயதான ராகவனுடன் திருமணம் நிச்சயமானது. ராகவன் ஒரு அரசு அதிகாரி. நிலையான வருமானம், நல்ல குடும்பம், பார்ப்பதற்கு கம்பீரமான தோற்றம். முதிர்ச்சியான ஆணாக இருந்தால் உன்னை ஒரு குழந்தை மாதிரி தாங்குவாண்டி என்று என் தோழிகள் சொன்னபோது என் எதிர்காலம் ஒரு நந்தவனமாக இருக்கும் என்றுதான் கற்பனை செய்தேன். ஆனால் அந்த நந்தவனம் ஒரு பாலைவனமாக மாற அதிக காலம் எடுக்கவில்லை. திருமணமான முதல் வாரத்திலேயே புரிந்தது ராகவனுக்கு உணர்ச்சிகளை விட ஒழுக்கம்தான் முக்கியம் என்று. காலை 6 மணிக்கு அலாரம் அடித்தால் அடுத்த 5 நிமிடத்தில் அவர் படுக்கையை விட்டு எழுந்திருக்க வேண்டும். அவருக்கு காஃபி கொடுக்கும்போது என் விரல்கள் அவர் விரல்களில் பட்டால் கூட அவர் அதை ஒரு பொருட்டாக மதிக்க மாட்டார். ராகவன், இன்னைக்கு சாயங்காலம் பீச்சுக்கு போலாமா என்று நான் ஆசையாக கேட்டால் அவர் கண்ணாடிக்கு பின்னால் இருந்து என்னை ஒரு பார்வை பார்ப்பார். மீரா, எனக்கு ஃபைல்ஸ் நிறைய இருக்கு. இந்த சின்ன பிள்ளைத்தனமான ஆசையெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி வச்சுக்கணும். இப்போ நீ ஒரு குடும்ப தலைவி என்பார். குடும்ப தலைவி என்ற அந்த வார்த்தை, அது என்னை ஒரு முதியவளாக உணர வைத்தது. என் 21 வயது கனவுகள் அந்த அறையின் 4 சுவர்களுக்குள் சிறைப்பட்டன. 15 வயது வித்தியாசம் என்பது வெறும் எண்களில் மட்டும் இல்லை, ரசனை மற்றும் தேடலிலும் இருந்தது. எனக்கு பிடித்த இசை அவருக்கு இரைச்சலாக தெரிந்தது. நான் மழையில் நனைய ஆசைப்பட்டால் அவருக்கு ஜலதோஷம் பிடிக்கும் என்ற பயம் வந்தது. எங்கள் படுக்கையறை வாழ்க்கை இன்னும் கொடுமை. அது ஒரு கடமை போல நடந்தது. என் மனதிற்குள் இருந்த காதலோ ஏக்கமோ அவருக்கு தெரியவில்லை. அவர் தூங்கிய பிறகு ஜன்னல் ஓரம் அமர்ந்து நிலவை பார்த்தபடி எத்தனையோ இரவுகள் நான் அழுதிருக்கிறேன். யாராவது என்னிடம் அன்பு காட்ட மாட்டார்களா, என் மனதை புரிந்து கொள்ள மாட்டார்களா என்ற ஏக்கம் நாளுக்கு நாள் வளர்ந்தது. அந்த வருடம் வீட்டின் பழுது பார்க்கும் வேலைகள் தொடங்கின. சுவர்களுக்கு வர்ணம் பூச ரமேஷ் என்கிற கான்ட்ராக்டர் மூலம் கார்த்திக் வந்தான். கார்த்திக் என் வயதை ஒத்தவன், சுறுசுறுப்பானவன். அவன் வேலை செய்யும் போது பாடும் பழைய பாடல்கள் என் காதுகளுக்கு புதுமையாக இருந்தன. முதல் நாள் அவனுக்கு தண்ணீர் கொடுக்க போன போது தேங்க்ஸ் அக்கா என்று சொன்னவன் அடுத்த நாள் என்னுடைய சோகமான முகத்தை பார்த்துவிட்டு, என்ன மேடம், இந்த கலர் உங்களுக்கு பிடிக்கலையா? நீங்க சொல்லுங்க, உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி மாற்றி அடிக்கலாம் என்றான். அந்த உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி என்கிற வார்த்தை என் இதயத்தில் எங்கோ தைத்தது. என் கணவர் கூட என்னிடம் அப்படி ஒரு வார்த்தையை கேட்டதில்லை. மெல்ல மெல்ல ராகவன் அலுவலகம் போன பிறகு கார்த்திக்குடன் பேசுவது எனக்கு ஒரு வடிகாலாக அமைந்தது. நான் போடும் கோலத்தை பாராட்டுவது, நான் கட்டும் சேலைக்கு எது பொருத்தமாக இருக்கும் என்று சொல்வது என கார்த்திக் என் வாழ்க்கையின் வெற்றிடத்தை நிரப்பத் தொடங்கினான். ராகவன் அலுவலகம் சென்ற பிறகு எங்கள் வீடு ஒரு அமைதியில் மூழ்கி கிடக்கும். ஆனால் கார்த்திக் வந்த பிறகு அந்த அமைதி கலைந்தது. அவன் சுவர்களில் வர்ணம் பூசும் போதும் அடிக்கும் விசிலோ அல்லது அவன் முணுமுணுக்கும் பாடலோ என் காதுகளுக்கு ஒரு சங்கீதம் போல இருந்தது. ஒரு நாள் மதியம் நான் சமையலறையில் வேலை செய்து கொண்டிருந்த போது கார்த்திக் தாகத்திற்காக தண்ணீர் கேட்க வந்தான். தண்ணீர் செம்பை கொடுக்கும்போது என் கைகள் லேசாக நடுங்கின. அவன் அதை கவனித்து விட்டான். என்ன மேடம், கை நடுங்குது, உடம்புக்கு முடியலையா என்று அக்கறையாக கேட்டான். ஒன்றும் இல்லை கார்த்திக், ஏதோ ஒரு கவனக்குறைவு, அவ்வளவுதான் என்று சொல்லிவிட்டு திரும்பினேன். உங்கள் மனசில் ஏதோ பெரிய பாரம் இருக்குன்னு மட்டும் தெரியுது மேடம். உங்கள் கணவர் உங்களை ஒரு தேவதை மாதிரி பார்த்துக்கணும். ஆனால் அவர் உங்களை ஒரு வேலையாள் மாதிரி நடத்துகிறாரோன்னு எனக்கு தோணுது என்றான். அந்த ஒரு வார்த்தை கேட்டதும் அதுவரை நான் அணை போட்டு தடுத்து வைத்திருந்த என் கண்ணீர் உடைந்து கொட்டியது. யாரிடமாவது இதை பகிர்ந்து கொள்ள மாட்டோமா என்று ஏங்கிய என் மனது கார்த்திக்கிடம் சரணடைந்தது. அவன் மெதுவாக என் தோள் மீது கை வைத்தான். அது ஒரு தவறான தொடுதல் போல தெரியவில்லை, ஒரு ஆதரவான பிடி போல தெரிந்தது. ஆனால் அந்த தொடுதல் தான் என் வீழ்ச்சியின் முதல் படி. அதன் பிறகு கார்த்திக் வெறும் பெயிண்ட் அடிக்கும் ஆளாக மட்டும் இருக்கவில்லை, என் மனதின் ரகசிய காதலனாக மாறினான். ராகவன் வீட்டில் இருக்கும்போது நான் ஒரு அமைதியான, அடக்கமான மனைவியாக நடித்தேன். அவர் அலுவலகம் சென்றதும் நான் கார்த்திக்கிற்காக விதவிதமாக சமைத்தேன். நாங்கள் மணிக்கணக்கில் பேசினோம். ராகவன் எனக்கு தராத நேரத்தை, அங்கீகாரத்தை, அழகை பற்றிய வர்ணனைகளை கார்த்திக் வாரி வழங்கினான். மீரா, நீ இந்த சிறையில் இருக்க வேண்டியவளே இல்லை, நீ ஒரு பட்டாம்பூச்சி என்று அவன் சொல்லும்போது நான் என் வயதையும் குடும்ப பொறுப்பையும் மறந்து போவேன்.
என் கணவருக்கு தெரியாமல் கார்த்திக்குடன் மொபைலில் மெசேஜ் அனுப்புவது, அவர் குளிக்கும் போது மறைந்து நின்று பேசுவது என என் வாழ்க்கை மாறியது. ஒரு முறை ராகவன் என்னிடம் கேட்டார், என்ன மீரா, முன்ன மாதிரி இல்லாமல் இப்போ அடிக்கடி ஃபோன் பார்த்துக்கிட்டு இருக்க, முகம் கூட ஒரு மாதிரி மினுமினுப்பாக இருக்கு என்றார். பயத்தில் என் இதயம் துடித்தது. ஒன்றும் இல்லையே, சும்மா யூடியூப் பார்க்குறேன் என்று சொல்லி சமாளித்தேன். ஆனால் என் மாற்றங்களை அவர் கவனிக்க தொடங்கிவிட்டார் என்பது எனக்கு அப்போது புரியவில்லை. வேலைகள் முடிய இன்னும் 2 நாட்களே இருந்தன. கார்த்திக் கிளம்பிவிட்டால் நான் மீண்டும் அந்த தனிமை சிறையில் வாட வேண்டுமே என்ற பயம் என்னை வாட்டியது. அன்று சனிக்கிழமை. ராகவன் ஒரு மீட்டிங்கிற்காக வெளியூர் செல்வதாக சொல்லியிருந்தார். வீடு காலியாக இருந்தது. கார்த்திக்கும் நானும் ஹாலில் அமர்ந்து பேசிக்கொண்டிருந்தோம். வெளியே பலத்த மழை பெய்து கொண்டிருந்தது. மீரா, உன்னை விட்டு போக மனசே இல்லை என்று கார்த்திக் என் கைகளை பிடித்து கெஞ்சினான். என் உணர்ச்சிகள் என் அறிவை வென்றன. நான் அவன் தோளில் சாய்ந்தேன். உலகமே மறந்து போன அந்த நிமிடம் திடீரென்று வீட்டின் மெயின் கதவு திறக்கப்படும் சத்தம் கேட்டது. நாங்கள் பதறிப்போய் எழுந்தோம். வாசலில் ராகவன் நின்றிருந்தார். அவர் கைகளில் இருந்த குடை கீழே விழுந்தது. அவர் முகம் சிவந்து கண்கள் தணலாக கொதித்தன. மழையினால் மீட்டிங் கேன்சல் ஆகி அவர் சீக்கிரம் வருவார் என்று நான் கனவிலும் நினைக்கவில்லை. ராகவன் வாசலில் சிலையாக நின்று கொண்டிருந்தார். அவர் பார்த்த அந்த ஒரு பார்வை 1000 சாட்டையடிகளுக்கு சமமாக இருந்தது. நான் பதற்றத்தில் என் சேலை தலைப்பை சரி செய்யக்கூட மறந்து அப்படியே உறைந்து நின்றேன். கார்த்திக் பயத்தில் அங்கிருந்த சுவரை பிடித்து கொண்டு நடுங்கினான். ராகவன் மெதுவாக உள்ளே வந்தார். அவர் கத்தினாலோ அல்லது அடித்தாலோ கூட எனக்கு இவ்வளவு பயம் இருந்திருக்காது. ஆனால் அவர் அமைதியாக வந்து சோபாவில் அமர்ந்தார். கார்த்திக், நீ கிளம்பலாம். உனக்கு தர வேண்டிய பாக்கி பணத்தை உன் மேஸ்திரி கிட்ட கொடுத்துடுறேன். இப்போவே இங்கிருந்து போயிடு என்றார் மிக தாழ்ந்த குரலில். கார்த்திக் ஒரு நிமிடம் கூட தாமதிக்கவில்லை. என்னை ஒரு முறை கூட திரும்பி பார்க்காமல் தன் பையை எடுத்துக்கொண்டு மலையிலேயே ஓடி மறைந்தான். அந்த நொடிதான் எனக்கு புரிந்தது, நான் எவன் ஒருவனுக்காக என் வாழ்க்கையையும் கௌரவத்தையும் பணயம் வைத்தேனோ அவனுக்கு என் மீது இருந்தது வெறும் ஈர்ப்பு மட்டுமே, அன்பு அல்ல. ஆபத்து என்று வந்தவுடன் அவன் என்னை தனியே விட்டுவிட்டு ஓடிவிட்டான். கார்த்திக் போன பிறகு அந்த வீட்டில் நிலவிய அமைதி நரகத்தை விட கொடுமையாக இருந்தது. ராகவன் என்னை பார்த்தார். ஏன் மீரா, உனக்கு என்ன குறை வைத்தேன்? நல்ல சாப்பாடு, இருக்க இடம், அழகான நகை, உனக்கு என்ன வேணும்னாலும் வாங்கி கொடுத்தேனே, எதற்காக இந்த துரோகம் என்று கேட்டார். அவர் கேட்ட கேள்வியில் இருந்த நியாயம் என்னை சுட்டது. ஆனால் என் பக்கத்து நியாயத்தை சொல்ல முற்பட்டேன். ராகவன், நீங்கள் எல்லாம் கொடுத்தீங்க. ஆனால் என்னை தவிர உங்ககிட்ட இருந்து எனக்கு ஒரு அன்பான வார்த்தை கூட கிடைக்கல. 15 வயசு வித்தியாசம்னு சொல்லி என்னை ஒரு சின்ன பொண்ணு மாதிரி ஓரங்கட்டி வச்சிங்க. என் உணர்வுகளுக்கு நீங்கள் என்னைக்கு மதிப்பு கொடுத்தீங்க என்று அழுது கொண்டே கேட்டேன். ராகவன் ஏளனமாக சிரித்தார். அன்பு கிடைக்கலைன்னா என்கிட்ட சண்டை போட்டு இருக்கலாம், என்னை விட்டு பிரிஞ்சு போயிருக்கலாம். ஆனால் நான் கஷ்டப்பட்டு உழைச்சி வாங்கின இந்த வீட்டுக்குள்ளேயே நான் காசு கொடுத்து வேலைக்கு கூட்டிகிட்டு வந்தவன் கூட இப்படியா? சி, இது அன்பை தேடுறது இல்லை மீரா, இது அசிங்கம். அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் உண்மையின் சவுக்கடியாக என் மீது விழுந்தது. அடுத்த 1 மணி நேரத்தில் ராகவன் என் அப்பாவிற்கு போன் செய்தார். என் பெற்றோர் பதறி அடித்து கொண்டு ஓடி வந்தார்கள். ராகவன் விஷயத்தை சொன்னதும் என் அப்பாவின் முகம் போன போக்கை என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அவர் என் கன்னத்தில் ஓங்கி அறைந்தார். உன்னை வளர்த்ததுக்கு எங்கள் தலையில் கரிய பூசிட்டியே, இனியும் நீ இந்த படி ஏறுனா நாங்கள் விஷம் குடிச்சு செத்துடுவோம் என்று கத்தினார். ராகவன் மிக தெளிவாக சொன்னார். மீரா, உன்னை போலீஸில் பிடிச்சு கொடுக்க எனக்கு விருப்பம் இல்லை. ஆனால் இனி ஒரு நிமிஷம் கூட நீ என் கூட வாழ முடியாது. உன் துணிமணிகளை எடுத்துக்கிட்டு இப்போவே கிளம்பு என்றார். மழை விடாமல் பெய்து கொண்டிருந்தது. கையில் ஒரு சின்ன பையுடன் கட்டிய துணியோடு நான் அந்த வீட்டை விட்டு வெளியேறினேன். என் கணவர் கதவை சாத்தினார். அந்த சத்தம் என் வாழ்நாளில் மகிழ்ச்சிக்கு வைக்கப்பட்ட முற்றுப்புள்ளி போல இருந்தது. இன்று நான் ஒரு சிறிய தையல் கூடத்தில் வேலை செய்கிறேன். என் பெற்றோர் என்னை பார்ப்பதில்லை. உறவினர்கள் யாரும் என்னிடம் பேசுவதில்லை. எப்போதாவது சாலையில் ராகவனை பார்க்க நேரிடும். அவர் இன்னும் அதே கம்பீரத்துடன் இருக்கிறார். ஆனால் அவர் வாழ்க்கையில் நான் ஒரு கரைப்படிந்த அத்தியாயமாக மட்டுமே மிஞ்சியிருந்தேன்.
கார்த்திகை பற்றி எந்த தகவலும் இல்லை. அவன் இன்னொரு வீட்டில் பெயிண்ட் அடித்து கொண்டிருப்பான். ஒருவேளை இன்னொரு மீராவை தேடி கூட இருக்கலாம். பெண்களுக்கு நான் சொல்ல விரும்புவது ஒன்றுதான். உங்கள் கணவருடன் மனஸ்தாபம் இருந்தால் அவரிடமே சண்டையிடுங்கள். பிடிக்கவில்லை என்றால் பிரிந்து வாழுங்கள். ஆனால் அந்த தனிமையை போக்க இன்னொரு ஆணிடம் ஆறுதல் தேடுவது என்பது நீங்களே தோண்டிக்கொள்ளும் குழி. என் 15 வயது வித்தியாச திருமணத்தின் ஏமாற்றத்தை விட அந்த ஒரு மதிய நேர தவறால் நான் இழந்த கௌரவம் இன்று என்னை ஒவ்வொரு நொடியும் கொன்று கொண்டிருக்கிறது. வீட்டை விட்டு வெளியேற்றப்பட்ட அந்த முதல் இரவு எனக்கு இன்னும் நினைவிருக்கிறது. எங்கு செல்வதென்று தெரியாமல் ஒரு பேருந்து நிலையத்தில் அமர்ந்து விடிய விடிய அழுதேன். என் போனில் இருந்த ராகவனின் எண்கள், ரமேஷின் எண்கள் எல்லாமே இப்போது அர்த்தமற்றவையாகி போனது. ஒரு சின்ன தவறு என் மொத்த முகவரியையும் அழித்துவிட்டது. இன்று நான் ஒரு சிறிய வாடகை அறையில் இருக்கிறேன். காலையில் ஒரு துணிக்கடையில் வேலை, மாலையில் தையல் வேலை என உடலை வரித்து கொள்கிறேன். ஏன் தெரியுமா? உடல் களைத்து போனால்தான் இரவு உறக்கம் வரும். இல்லையென்றால் ராகவன் கதவை சாத்திய அந்த சத்தமும் அவர் கண்களில் இருந்த அந்த ஏமாற்றமும் என்னை உறங்க விடாது. தனிமை என்பது நான் தேடிய ஒன்றுதான். ஆனால் இப்படிப்பட்ட தனிமையை நான் எதிர்பார்க்கவே இல்லை. அன்று கணவரோடு இருந்தபோது இருந்த தனிமையில் ஒரு பாதுகாப்பு இருந்தது. இன்று இருக்கும் தனிமையில் வெறும் பயம்தான் மிஞ்சி இருக்கிறது. மறுபுறம் ராகவனின் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று நான் பல முறை யோசித்திருக்கிறேன். சில நண்பர்கள் மூலம் கேள்விப்பட்டேன். அவர் முன்பை விட இன்னும் அதிகமாக மௌனமாகிவிட்டாராம். அலுவலகம், வீடு என ஒரு இயந்திரமாக மாறிவிட்டாராம். அவருக்கு துரோகம் செய்தது நான் தான். ஆனால் அதன் வலியை அவர் சுமந்து கொண்டிருக்கிறார். 15 வயது வித்தியாசம் என்பது அவருக்கு ஒரு பாதுகாப்பை கொடுத்தது. ஆனால் அதே வித்தியாசம் என்னை அவரிடமிருந்து பிரிக்கும் என்று அவர் நினைத்திருக்க மாட்டார். மீராவை நான் ஒரு குழந்தையாகத்தான் பார்த்தேன். ஆனால் அவள் என்னை ஒரு முதியவனாக பார்த்து விட்டாள் என்று அவர் ஒரு நண்பரிடம் சொன்னதாக கேள்விப்பட்ட போது என் இதயம் சுக்கு நூறாக உடைந்தது. அவர் என்னை புறக்கணித்தது உண்மைதான். ஆனால் அவர் எனக்கு துரோகம் செய்யவில்லை. அவர் அன்பை காட்டத் தெரியாத மனிதராக இருந்தாரே தவிர அன்பே இல்லாதவர் அல்ல என்பதை நான் உணர மிகவும் தாமதமாகிவிட்டது. ஒரு பெண்ணின் தவறு இந்த சமூகத்திற்கு எவ்வளவு பெரிய தீனி என்பது எனக்கு இப்போது புரிகிறது. நான் வேலை செய்யும் இடத்தில் கூட நான் தனியாக இருக்கிறேன் என்று தெரிந்ததும் சில ஆண்களின் பார்வைகள் மாறுகின்றன. கார்த்திக் எனக்கு கொடுத்த அதே போலி அக்கறையை இப்போது பல ஆண்கள் காட்டுகிறார்கள். உங்கள் கணவர் உங்களை விட்டுட்டாரா? பரவாயில்லை, நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன் என்று சொல்லும் ஒவ்வொரு சொல்லுக்கு பின்னாலும் ஒரு வக்கரமான நோக்கம் இருப்பதை நான் இப்போது தெளிவாக பார்க்கிறேன். கார்த்திக்கிடம் நான் ஏமாந்த அதே வலையில் மீண்டும் விழ நான் தயாராக இல்லை. ஒரு முறை சந்தையில் தற்செயலாக என் அம்மாவை பார்த்தேன். ஓடிப்போய் அவர் கையை பிடித்தேன். ஆனால் அவர் என் கையை உதறிவிட்டு, நீ யார் என்று எனக்கு தெரியலையே என்று சொல்லிவிட்டு நகர்ந்தார். பெற்ற மகளை ஒரு சமூகம் இப்படி பார்க்கிறது என்றால் அதற்கு நான் செய்த அந்த ஒரு நொடி தவறுதான் காரணம். இப்போது கார்த்திக்கை பற்றி நினைக்கையில் சிரிப்புதான் வருகிறது. அவன் எங்கே இருக்கிறான்? யாரிடம் இதே கதையை சொல்லி கொண்டிருக்கிறான்? அவனுக்கு தண்டனை கிடையாது. இந்த சமூகம் அவனை துடிப்பான இளைஞன் என்று சொல்லி விட்டுவிடும். ஆனால் என்னை குலத்தை கெடுத்தவள் என்று முத்திரை குத்திவிட்டது. தவறு செய்த இருவரில் ஒருவருக்கு மட்டும் ஏன் இவ்வளவு பெரிய தண்டனை என்று நான் புலம்பிய காலங்கள் உண்டு. ஆனால் இது ஆண் பெண் சமத்துவத்தை பற்றிய பிரச்சனை அல்ல. இது நம்பிக்கையை பற்றியது. நான் ராகவனுக்கு கொடுத்த வாக்கை மீறினேன். அந்த பாவத்தின் சம்பளம்தான் இந்த அனாதை வாழ்க்கை. வாழ்க்கை எனக்கு ஒரு பெரிய பாடத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறது. வயதில் மூத்த கணவர் என்றால் அவரிடம் உங்கள் தேவைகளை பேசுங்கள். பேசினால் மட்டுமே தீர்வு கிடைக்கும். தனிமை என்பது ஆபத்தானது. அது தவறான நபர்களை அழகாக காட்டும். மூன்றாம் மனிதனின் ஆறுதல் என்பது வெறும் போதை மருந்து போல. அது தற்காலிகமாக வலியை குறைக்கும், ஆனால் வாழ்க்கையையே அழித்துவிடும். இன்று நான் யாருக்காகவும் காத்திருக்கவில்லை. ராகவன் என்னை மன்னிப்பார் என்ற நம்பிக்கையும் இல்லை. ஆனால் என் மீதமுள்ள வாழ்க்கையை நேர்மையாக வாழ்ந்து இழந்த என் கௌரவத்தை என் மனசாட்சியிடமாவது மீட்டெடுக்க வேண்டும். ஒவ்வொரு பெண்ணும் தன் வீட்டின் கதவை திறக்கும் போது
ஒன்றுக்கு 2 முறை யோசிக்க வேண்டும். உள்ளே வரும் ஆறுதல் உங்கள் வாழ்க்கையை அஸ்தமிக்கச் செய்யக்கூடும். 3 ஆண்டுகள் ஓடிவிட்டன. மீரா இப்போது ஒரு தையல் நிலையத்தில் மேற்பார்வையாளராக உயர்ந்து விட்டாள். அவள் உடையில் எளிமையும் பார்வையில் ஒரு முதிர்ச்சியும் கூடியிருந்தது. ஒரு ஞாயிற்றுக்கிழமை மாலை கூட்ட நெரிசல் இல்லாத ஒரு பூங்காவின் மூலையில் அவள் அமர்ந்திருந்தாள். கையில் ஒரு புத்தகம். ஆனால் அவள் கண்கள் எதையோ தேடிக்கொண்டிருந்தன. திடீரென்று அவளுக்கு பரிச்சயமான அந்த காலடி சத்தம் கேட்டது. ராகவன். அவர் முன்பை விட மிகவும் மெலிந்திருந்தார். தலையில் நரை கூடி விரிந்தது. அவர் கையில் ஒரு மருந்து பை இருந்தது. அவர் மீராவை பார்க்கவில்லை. அருகில் இருந்த பெஞ்சில் அமர்ந்து களைப்பாக கண்களை மூடிக்கொண்டார். மீராவின் இதயம் வேகமாக துடித்தது. ஓடிப்போய் அவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கலாமா, அல்லது அங்கிருந்து மறைந்து விடலாமா? அவளது கால்கள் அவளையும் அறியாமல் அவரை நோக்கி நகர்ந்தன. ராகவன் என மிக மெல்லிய குரலில் அழைத்தாள். ராகவன் திடுக்கிட்டு திரும்பி பார்த்தார். சில நொடிகள் அமைதி. அந்த மௌனத்தில் கடந்த காலத்தின் அத்தனை கசப்புகளும் ஏக்கங்களும் வந்து போயின. அவர் கண்களில் கோபம் இல்லை, மாறாக ஒரு விதமான வெறுமை மட்டுமே இருந்தது. எப்படி இருக்கே மீரா என்று கேட்டார். அந்த ஒரு கேள்வி அவளை உடைந்து அழ வைத்தது. அவரிடமிருந்து வசவுகள் வரும் என்று எதிர்பார்த்தவளுக்கு இந்த நலம் விசாரிப்பு ஒரு பாரமாக இருந்தது. மன்னிச்சிடுங்க, நான் உங்களை ரொம்ப காயப்படுத்திட்டேன் என்று தேம்பி அழுதாள். ராகவன் லேசாக புன்னகைத்தார். அது வலியுடன் கூடிய புன்னகை. நீ மட்டும் இல்லை மீரா, நானும் தான் தப்பு செஞ்சேன். உன்னோட 20 வயது ஆசைகளை என் 35 வயது கண்ணாடி வழியாக பார்த்தது என்னோட முட்டாள்தனம். ஒரு செடிக்கு தண்ணி ஊற்றாம அது ஏன் வாடி போச்சுன்னு கேட்குறதுல அர்த்தம் இல்லைன்னு எனக்கு இப்போ புரியுது. ஆனால் அந்த செடி பக்கத்து வீட்டு தோட்டத்தில் படர ஆரம்பித்தப்போ அதை என்னால் தாங்கிக்க முடியலை. அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் மீராவிற்கு உண்மையை உணர்த்தியது. ராகவன், கார்த்திக் மேலே எனக்கு இருந்தது காதல் இல்லை, அது வெறும் ஒரு வடிகால் தான். உங்ககிட்ட பேச முடியாததை அவங்கிட்ட பேசினேன். ஆனால் அந்த ஒரு தப்பு என் மொத்த வாழ்க்கையையும் இப்படி அனாதையாக்கும்னு நினைக்கல. அவன் அந்த நிமிஷமே என்னை விட்டுட்டு ஓடிட்டான் என்றாள் மீரா. தெரியும் மீரா, அவன் ஓடிடுவாங்கிறது எனக்கு அப்போவே தெரியும். ஏன்னா அவனுக்கு உன் மேலே இருந்தது வெறும் ஆசை மட்டும்தான். ஆனால் எனக்கு உன் மேலே இருந்தது ஒரு பொறுப்பு. அந்த பொறுப்பில் தான் நான் அன்புங்கிற பூவை தூவ மறந்துட்டேன். இன்றைக்கி நான் தனியாக இருக்கேன், நீயும் தனியாக இருக்க. நாம் 2 பேருமே ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சிக்காததால் இப்போ நடுத்தெருவில் நிற்கிறோம் என்றார் ராகவன். மீண்டும் நாம் சேர்ந்து வாழ முடியுமா என்ற கேள்வி மீராவின் உதடுகளில் வந்து நின்று போனது. ஆனால் அவளே அதற்கு விடை தெரிந்து வைத்திருந்தாள். உடைந்த கண்ணாடி துண்டுகளை ஒட்ட வைக்கலாம், ஆனால் விரிசல்கள் மறையாது. ராகவன் எழுந்து நின்றார். மீரா, உன்னை நான் இப்போ மன்னிக்கலனாலும் உன் மேலே இருந்த கோபம் இப்போ இல்லை. நீ உன் வாழ்க்கையை நல்லபடியாக வாழு. இனியும் ஒரு கார்த்திக் உன் வாழ்க்கையில் வராமல் பார்த்துக்கோ. ஒரு ஆண்கிட்ட அன்பை தேடுறதுக்கு முன்னாடி உன்னோட சுயமரியாதையை தேடிக்கோ என்று சொல்லிவிட்டு மெதுவாக நடந்து சென்றார். மீரா அங்கேயே அமர்ந்திருந்தாள். ராகவன் அவளை மீண்டும் ஏற்றுக்கொள்ளவில்லைதான். ஆனால் அவர் பேசிய அந்த சில நிமிடங்கள் அவளது மனபாரத்தை குறைத்தது. மீரா இப்போது உணர்கிறாள், 15 வயது வித்தியாசம் ஒரு பிரச்சனை அல்ல. ஒருவருக்கொருவர் கொடுக்க வேண்டிய நேரமும் மரியாதையும் இல்லாதது தான் பிரச்சனை. ஒரு தவறு செய்துவிட்டு அதையே நினைத்து அழுவதை விட அந்த தவறு மீண்டும் நடக்காமல் பார்த்து கொள்வதே வாழ்க்கை என்று அவள் புரிந்து கொண்டாள். நிழல்கள் எப்போதும் கருப்பாகத்தான் இருக்கும். ஆனால் வெளிச்சம் இருந்தால் மட்டுமே நிழல்கள் தோன்றும். அவளது வாழ்க்கையில் இப்போது ஒரு தெளிவான வெளிச்சம் தெரிய தொடங்கியது. அது அவளது சொந்த உழைப்பு மற்றும் நேர்மையால் உருவான வெளிச்சம். தவறுகள் மனித இயல்பு. ஆனால் அந்த தவறில் இருந்து பாடம் கற்றுக்கொண்டு தன்னை செதுக்கிக் கொள்பவளே சிறந்த பெண். மீரா இப்போது தன்னை செதுக்க தொடங்கிவிட்டாள். நன்றி.